ஆண்டவரே, 1000-16,000 பேர்களை சிறந்த தேவனாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். அப்பா, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ராஜா. இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எங்களது பரிகாரியான தேவனாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில எழுந்தருளுவீராக. உங்களுடைய துணையோடு தேவனாகி இயேசுவை நாங்கள் ஆராதிப்பதற்கு கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல ஆராதிக்கும்படியாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிற இந்த இடத்தில் நீர் அசைவாடும்படியாக நீர் எழுந்தருளுவீராக. உம்மை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில பரிசுத்த ஆவியானவரே, நீர் எழுந்தருளுவீராக. ஆபிரகாமின் தேவனுமாய் இருக்கிறவரே, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. வாய்களை திறந்து இருக்கிறதான இடத்துல பயபக்தியோடு என் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஓ தகப்பனே, எங்கள் மத்தியில வாங்க என்று சொல்லி அவரை நாம் வரவேற்போமா, வரவேற்போமா, வரவேற்போமா. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில எழுந்தருளுங்க. நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. சொல்லுவோமா? ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை, ஆராதனை
பரிசுத்த ஆவியானவர் நம் வீட்டில் வந்திருக்கிறபடியாக நாம் தொழுது கொள்ளுகிற நாம் கட்டி வைத்திருக்கிற பலிபீடத்திற்கு முன்பதாய் அவர் வந்திருக்கிறபடியாக கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரசன்னமே பிரசன்னமே, நாங்கள் ஆண்டவரே தாகமாய் இருக்கிறோம். எங்களை ஆண்டவரே வாஞ்சைகளை தீர்க்கக்கூடிய தேவனாய் இருக்கிறபடியான ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட எந்தெந்த வகையான தடைகள் இருக்கிறதோ, ஒருவேளை ஆராதிப்பதற்கு பய உணர்வுகள் எங்களுக்கு தடையா இருக்கலாம், சில கேள்விகள் எங்களுக்கு தடையா இருக்கலாம். இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறவர, வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர, எங்களுடைய ஜீவனும் கையில இருக்கிறபடியால அந்த சராசரங்களையும் ஆண்டவரை அடக்கி வைத்திருக்கிற தேவாதி தேவன நாங்கள் தொழுது கொள்ள போகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய ஆராதனைகளை அங்கீகரிங்க, தடைகளை மாற்றுங்க, பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாளிலும் கூட உங்களோடு சேர்ந்து ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்து வைத்திருக்கிற பாக்கியத்தை நான் எண்ணி நாங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த நாளில் நீங்களும் நானும் அவருடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். பக்கத்துல பார்த்து நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். விலையேற பெற்றவர்களாய் இருந்து நாம் தேவனை ஆராதிப்போம். அவர் நம்மிலும் பெரிதானவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர் சொல்லியிருக்கிறார், ஜாதிகளே ஜனங்களே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த நாட்கள் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால அவரை நாம் தொழுது கொள்ளுவோம். அவர் அங்கீகரிப்பார். அவர் வேண்டிய நன்மைகளை கர்த்தர் செய்ய போதுமானவர் இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் இருக்கிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? ஒரு மனப்பட்டவர்களா? எஸ், யார் பார்க்கிறாங்க என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். எஸ், உலக சத்தமாய் தேவனை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் பார்க்கிறார் அல்லவா? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியாக நேற்று கரங்களை தட்டி நாம் ஆராதிப்போமே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரே கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் கர்த்தரே போற்றி புகழ்ந்து பாடுங்கள். எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். அவர் நம்மை வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் என்னைக்கும் உள்ளதே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். அவர் நம்மை வைத்த கிருபைகள் பெரியதே. கர்த்தரின் என்னைக்கும் உள்ளதே. அவர் நம்மை வைத்த கிருபைகள் பெரியதே. கர்த்தரின் என்னைக்கும் உள்ளதே. கர்த்தரின் மாணவர் அவரே எனது வெற்றிக்கும் மாணவர். சொல்லுவோமா? அவரே எனக்கு வெற்றிக்கும் மாணவர். மறுபடியும் மாணவர் அவரே எனக்கு
ஜனங்களே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை புகழ்ந்து பாடுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியதே. கர்த்தரின் கிருபை என்றென்றைக்கும் உள்ளதே. அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியதே. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில் சொல்லுங்க, என்ன வந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். மறுபடியும் சொல்லலாம். எல்லோரும் இயேசுவை துதி புகழ்ந்து பாடுங்கள். கவிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை துதி புகழ்ந்து பாடுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியதே. என்றென்றைக்கும் உள்ளதே. எவ்வளவு கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். ஓ, இந்த நாட்டில் இருக்கிற உங்களுடைய கிருபை அவர் நம்ம மேல வைத்திருக்கிற உண்மை நடக்கவே. நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டான். விசாலத்திலே என்னை அவர் வைத்தான். என் சத்தம் கேட்டான். தேவப்பிள்ளையே, உன் ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உனக்கு பயம் இருக்கலாம், உனக்கு பல கண்ணீர்கள் இருக்கலாம். ஆனா உன் சத்தத்தை, உன் ஜெபத்தை, உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உன் பட்சத்தில் அவர் வருகிறவராக இருக்கிறார். உன் ஜெபம் தள்ளப்படவில்லை. உன்னை கர்த்தர் வெறுத்து ஒதுக்கவில்லை. நீ செய்திருக்கிற அநேக காரியங்கள் இருந்தாலும் என் தேவன் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை தன் பட்சத்தில் வைத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய கிருபை. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? பெரியதே. என்றென்றைக்கும் உள்ளதே. அவருக்கு என்றென்றைக்கும்
ஜீவனை புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். துதிக்கிற பிள்ளைகளுடைய ஜீவன் புதுப்பிக்கப்படுகிறது. தேவ பிள்ளையே, நீங்க கரங்களை தட்டி ஆராதிக்க ஆராதிக்க, ஜெபிக்க ஜெபிக்க அவர் உங்க பக்கத்துல வருகிறவராய் இருக்கிறார். நெருக்கங்களை கர்த்தர் விசாலமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மறைந்து போவதில்லை. எவராலும் இடிக்க முடியாது, எவராலும் பூட்ட முடியாது. அவர் திறந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு காலை நேரத்தில் அறிக்கை பண்ண முடியும்? அவர் எனக்கு அன்று, அவர் திறந்து கொடுக்கிறவர், அவர் எனக்கு எல்லாவற்றையும் திறக்கிறவர். வானங்கள் திறக்கும், நான் வெட்டின குடியில தண்ணீர்கள் கடந்து வரும். என்னுடைய கசப்பான மதுரமான மாறாவை நீரை கட்ட பச்சமாய் மாற்றுகிறவர், என்னுடைய பலவீனத்தை தூக்குகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தனி நபர் பாடலை பாடுவோமா? அவர் திறந்தார், எவராலும் அடைக்க முடியாது. இந்த நாட்களில் கொரோனா அடைக்க முடியாது, எந்த ஒரு தீவிரம் உங்களை அடைக்க முடியாது. நீங்களோ கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். தேவப்பிள்ளையே, கரங்களை தட்டி ஒரு நம்பிக்கையோடு பாடுவோமா? இல்லை சொல்லுவோம்.
சொல்லுங்க. இந்த நாளில் தேவன் நம்முடைய வாசலை திறக்க போதுமானவராய் இருக்கிறாரே. ஆமென். கண்களை மூடி பயபக்தியோடு அறிக்கை பண்ணுவோம். கடைசியாக இல்லை 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 என் வாசலை அடிப்பவன் இல்லை, இல்லை 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 கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. அவரை பார்த்து எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல ஆண்டவரே உம்மை போல பரிசுத்தம் உள்ளவர், உம்மை போல வல்லமை உள்ளவர் இந்த பூமியில நாங்கள் பார்க்கவில்லை ஆண்டவரே, நாங்கள் அறியவில்லை. இந்த கொடிய நாட்களில் எத்தனை ஆண்டவரே டாக்டர்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆண்டவரே நிபுணர்களாய் இருந்தாலும், கர்த்தரை போல அல்ல. நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே வல்ல மீட்பர். ஜனங்களாய் இருக்கிற, உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிற ஆண்டவரே, உண்மையில நாங்கள் தாகமா இருக்கிற எங்களுக்கு நீர் ஜீவ தண்ணீரை தருகிற தேவனாய் இருக்கிறீங்க. உன்னிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும் என்று சொன்னீங்களே. இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய உள்ளங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் எழும்பட்டும் ஆண்டவரே. அன்று சமாரிய ஸ்திரீயை பார்த்து சொன்னீங்க, நான் தருகிற தண்ணீர் உனக்கு ஒரு நாளும் தாகத்தை உண்டு பண்ணாது. ஆண்டவரே, வற்றாத ஜீவ தண்ணீர் உள்ள தேவனே, இந்த நாளில ஜெபிக்கிற குடும்பங்களுக்குள்ள இறங்குங்க ஆண்டவரே. உங்க மேல தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து எல்லா பிள்ளைகளுமா இணைந்து எல்லா பெரியவங்களும் பார்த்து கொண்டு ஓ அமைதிகளாய் நின்று விடாதபடி கொஞ்சம் கண்ணை மூடி காதால கேட்டு எங்களோடு சேர்ந்து ஆராதனை பண்ணுங்க. வாய்களை திறந்து தேவனே, உம்மோடு நான் இணைந்து விடுகிறேன், உம்மை நேசிக்கிறேன், நீர் ஒருவரே பரிசுத்த, உங்க மேல நான் தாகமா இருக்கிறேன், உங்க மேல நான் ஆசையா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க வாய்களை திறந்து. ஆண்டவரே, நம்மளுக்கு எத்தனையோ ஆசைகள் இருந்தாலும் இந்த தேவன் மேல் வைத்திருக்கிற ஆசை மேலானவைகள். வாய்களை திறந்து ஆண்டவரே, உங்க மேல நான் ஆசையா இருக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். கர்த்தருடைய அன்பின் பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள கடந்து வருகிறது. நீங்க துதிக்கிற துதிகளுக்குள்ள இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிள்ளையே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக கர்த்தருடைய அன்பின் ஆவி ஊற்றப்படுகிறது. எஸ் 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 என் ஆண்டவர் உங்களை விட்டு விலகி போகிறவர் அல்ல. என் ஆண்டவர் உங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பதை போல என் தேவன் உங்களை எல்லா கொள்ளை நோய்களுக்கும் எல்லா அழிவுகளுக்கும் நாச மோசங்களுக்கும் தப்புவிக்கும்படியாய் இந்த நேரத்தில் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கிற தாகத்தை தீர்க்கும்படியாய் ஓ ஆராதிக்கிற வேளையில, ஓ ஆவியில உணர்ந்து ஆராதிக்கிற வேளையில கர்த்தருடைய அபரிமிதமான ஒரு பரிசுத்த பலன் இந்த காலை நேரத்தில் உங்க மேல ஊற்றப்படுகிறது. அக்கினி மயமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஒரு தேவனுடைய தொடுகை இந்த காலை நேரத்துல தேவனுடைய தொடுகை ஒவ்வொரு உள்ளங்களையும் புரட்டும் ஆண்டவரே. எஸ் எஸ் பயத்தோடு இருக்கலாம், ஓ சில வேளை காய்ச்சலோடு இருக்கலாம், சில வேளை சில காரியங்களோடு நொறுங்கி போய் இருக்கலாம். என் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை தேடி வருகிறது. பலவீனமாய் இருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் அவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் உங்க மேல வைக்கப்படுகிறது. ஒரு கர்த்தருடைய கிருபை பிரசன்னம் நிரப்பட்டு நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை, தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மேல அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்தின் நிறைவு இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஆராதிக்கும் போது ஜெபிக்கிறதுனால உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை ஊற்றப்படுவதாக. நீதான் தாவீதுக்கு சொன்னீங்களே, தாழ்ச்சியரை விடமாட்டேன், உள்ளுள்ள இடங்களை நான் மேய்ப்பேன், உன்னை வாழாக்காமல் உன்னை கீழாக்குவேன் சொன்னீங்களே. நாங்கள் நேசிக்கிறபடியால நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேடி இந்த நாட்டில் தாழ்ச்சி அடைய விடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை ஊற்றட்டும். ஆண்டவரே, நீரே தூயவர்,
நீரே பரிசுத்தர், நீரே பரிகாரியான தேவனாய் இருக்கிறபடியான உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். சொல்லுங்க வாய்களை திறந்து, நீரே தூயவர், நீரே பரிகாரியான தேவன், நீரே பரிசுத்தம் உள்ளவர், உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை எழும்ப செய்கிறவர், எங்களுடைய அறிக்கையில கத்தர் விடாமுகிறவர். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்க வீடுகளுக்குள்ளாக இதுவரைக்கும் நாங்கள் பார்த்திருந்த இருளின் காரியங்கள் அகன்று போய் என் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னமானது ஓ எங்களோடு விடாவட்டும் ஆண்டவரே. எஸ் எஸ் எஸ். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது முன்னே அணுகாது. கர்த்தருடைய சிங்காசனம் வீட்டுக்குள்ள வருகிறபடியால், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையா இருக்கிறபடியால் ஓ உனக்குள்ளாக அது அணுகாது, அது அணுகாது. எஸ் எஸ். கர்த்தரே உனக்கு தேவனாய் இருக்கிறாரே.
இந்த நாளில் கர்த்தருடைய கிருபை இந்த கஷ்ட காலத்தில, இந்த வேதனை இறக்கத்தின் வேலைகளில் கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்கி வந்து உள்ளாவட்டும். ஆவியானவரே நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. எங்களோடு இணைந்திருக்கிறவரே, ரட்சிப்பை கட்டளையிடுகிறவரே, ஆராதிக்கிற வேளையில பிரசனம் எங்களுக்கு பெறனாய் இறங்குகிறபடியால நன்றி. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களிலும் 1.5 வருஷமாய் பள்ளி திறக்கப்படாமல் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை கல்வி ஞானம் இல்லாமல் படிப்பறிவு பாதிக்கப்பட்டு அநேக பிள்ளைகளுடைய எண்ணங்கள் வேற எங்கேயோ திசை மாறி போய் கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த அரசாங்கம் பயனடையக்கூடியதான காரியங்களை விரைவில் செய்வதற்கு வேண்டிய சூழ்நிலைகள் அவர்களுக்கு அமையும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா? கடந்த 1.5 வருஷமா நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகல. கடந்த 1.5 வருஷமா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகல. அவங்க மிகவும் கல்வி ஞானம் இல்லாமல் எத்தனையோ பேர்கள் காணப்படுகிறார்கள். நாட்கள் நாம் ஜெபிப்போமா? பிள்ளைகள் செல்போன்ல விளையாண்டு கொண்டு, கேம்ஸ் விளையாண்டு கொண்டு அங்கும் இங்குமாய் பல காரியங்கள்ல காணப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு போகாமல் பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ கெட்ட ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ அது முக்கியம் அல்ல. இன்றைக்கு பிள்ளைகளுக்கென்று நடக்கக்கூடிய அந்த காலத்துல நடக்க வேண்டியது நடக்காமல் என்னுடைய பிள்ளைகள் அந்த ஞானம் இல்லாமல் இருக்கிறார்களே. அரசாங்கம் ஒரு முயற்சி எடுக்கட்டும். அரசாங்கத்துக்கு ஒரு புதிய காரியங்கள் உண்டாகட்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும். எங்களுடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்தில் நடக்க வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி ஞானம் வேண்டும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி நாம் அப்படியே நாம் ஜெபிப்போமா? வாய்களை திறந்து ஜெபிப்போமா? அப்படியே நீங்க சிஸ்டரோடு சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். வாய்களை திறந்து ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்கு ஞானத்திற்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் காரியங்களை, சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி தருகிறார். ஜெபிங்க ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க, உங்களோடு சேர்ந்து ஜெபிங்க. இந்த வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ராஜா, விசேஷமா எங்கள் தேசத்தில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காய் உடைமானபடியில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறதான பிள்ளைகள், ஆண்டவரே, கல்வி ஞானம் இல்லாதவர்களாய் கடந்த 1.5 ஆண்டு காலமாக ஆண்டவரே அறிவு, ஆண்டவரே சரியான ஆண்டவரே வளர்ச்சி இல்லாத வண்ணமாய் அப்பா எல்லாரும் ஆண்டவரே படிப்பறிவு குன்றினவர்களாய் காணப்படுகிறார்களே. இயேசுவே, இந்த நிலை மாற வேண்டும் அப்பா. இந்த நிலை மாற வேண்டும் அப்பா. எல்லா பிள்ளைகளையும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வருகிற புதிய கல்வி ஆண்டுல தகப்பனே இந்த நிலை மாற வேண்டும். ஆண்டவரே, எங்கள் அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு ஆண்டவரே எல்லா தரப்புல இருக்கிற சின்ன பிள்ளைகளும், ஆண்டவரே ஏழை எளிய பிள்ளைகளும், ஆண்டவரே பணக்கார பிள்ளைகளும், எல்லா ஆண்டவரே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஸ்டேட் போர்ட் ஸ்கூல், ஆண்டவரே கார்ப்பரேஷன் ஸ்கூல், பஞ்சாயத்து ஸ்கூல்ல ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எல்லாருக்கும் ஏற்ற வண்ணமாய் ஆண்டவரே நல்ல ஒரு தரமான கல்வி முறையை வருகிற புதிய கல்வி ஆண்டுல ஆண்டவரே எங்கள் அரசு அதிகாரிகள் ஆண்டவரை கையாளத்தக்கதான ஆண்டவரே ஒரு புதிய நல்ல ஒரு தரமான கல்வி முறையை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரை வருகிற புதிய கல்வி ஆண்டுல போன வருடம் இருந்ததை போல எங்க பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா படிப்பு அறிவுல குன்றினவர்களாய்
செய்வீராக. ஆமாண்டவரே. நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவருக்கு ஒரு ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அடுத்ததாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கோவிட் இரண்டாவது அலை முற்றுமாய் அகன்று போக வேண்டும். இந்த இரண்டாவது அலையில மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு கலங்கத்தோடும் குழப்பத்தோடும் பயத்தினாலும் திகிலினாலும் காணப்பட்டிருக்கிறார்கள். மனநலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்களுடைய இயல்பான நிலைகள் இல்லாத சூழ்நிலைகள், இயல்பான பேச்சு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் போன்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, இன்னைக்கு நிறைய பேர் டிவியில இதைத்தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா அதுல ஃபுல்லா பிளாஷ் ஆகுறது, நியூஸ் பேப்பர்ல பிளாஷ் ஆகுறது எல்லாமே இந்த கொரோனா நாள் பாதிக்கப்பட்டது, இறப்புகள், இழப்புகள், வேதனைகள் சொல்லப்படுகிற காரியம், திண்டாட்டங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இதை பார்க்க மன வேதனை அடைந்து மனநலமை பாதிக்கப்படுகிற அநேகர் உண்டு. இந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க இரண்டாவது அலையில அப்படிப்பட்ட பாதிப்போடு பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் விடுவிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் இவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் வைத்திருக்கிறாரே. கரங்களை கை கூம்பி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறீங்களா? அப்படியே இருக்கிற இடத்துல மனமல் படிக்கிட்டு அன்பு சகோதரியோடு சேர்ந்து நாம் யாவரும் ஜெபிப்போமா? ஹalleluya, ஹalleluya. ஜெபிங்க வாய்களை திறந்து. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya. மாற்றுங்க, எண்ணங்களை மாற்றுங்க, சிந்தனைகளை மாற்றுங்க. எதை பார்த்தாலும் குழம்ப கூடாது. தருகிறதுக்காய் நன்றி. நடத்தி தரப்படுவதற்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord.
நன்றி இயேசுவே. நீக்கி போடுங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, ஹalleluya. Yes, yes, ஆமென். நன்றி. Yes, இந்த ஜெபத்தை கேட்கிறீரே, மன உளைச்சலை மாற வைக்கிறீங்களே. நன்றி அப்பா. பாதிப்பிலிருந்து கர்த்தர் மறுபடியும் சேமத்தை எழுப்ப போகிறீங்க. அந்த சொல்லப்பட்ட வார்த்தை அப்படி நடக்க போறதை நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா பலனாய் எனக்கு பயமில்லையே. இயேசு ராஜா பலனாய் எனக்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே. சொல்லுவோமா? சேர்ந்து இயேசு பாடட்டும். ஆமென். புதிய மனசு உருவாகட்டும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல ஆராதனை வேளை, நல்ல ஜெபிக்கிற வேளை கர்த்தர்களுக்கு தந்ததுக்காய் நன்றி. இந்த வாரத்துல நீங்க ஆண்டவரே உங்களை நேசித்திருக்கிறோம். நீங்க எங்களுடைய வீட்டுல இருக்கிறபடியால உமக்கு நன்றி. இந்த நாளிலும் எல்லாருடைய உணர்வுகளும் என் ஆண்டவர் என் வீட்டில் இருக்கிறார், என் துதிக்குள்ளாய் இருக்கிறார், என் ஜெபத்துக்குள்ளே. இந்த நேரத்துல கூட நல்ல ஒரு ஆராதனையும் ஆண்டவரே நல்ல ஒரு ஜெபிக்கிற வேலையும் கர்த்தர் நீங்க தந்திருக்கிறீங்க. எங்களுடைய குடும்பத்துல எங்க ஜெப வேளையில நீங்கள் கூடிக்கொண்டிருந்து இந்த பலிபீடத்தை கட்டும்படியாக இந்த பலிபீடத்துல துதித்த துதியின் மூலமாய் எங்களுடைய குடும்பத்தை முழுவதுமாக நீர் ஆளுகை செய்து எங்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்து நீர் எங்களை வழி நடத்துகிற பிரதான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. எல்லாவற்றிலும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். 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 ஹல்லேலூயா. நம் மத்தியில் உலாவி நம்மோடு வாசமாய் இருந்து நம்மை நல்லபடியாய் ஆராதனையில வழி நடத்தின கர்த்தருக்கு நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு 3 தடவை ஸ்தோத்திரங்களை எடுக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நமது சபையாரை மறுபடியுமாய் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் பார்ப்பதில்லை. நாங்க எல்லாருமாய் சபையிலிருந்து மகிழ்ச்சி அடைகிறோம். புதிதாக நம்மோடு கூட இந்த ஆராதனையில இணைந்து இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களது ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் சாட்சிகள் இருக்கும் என்றால் கீழே கமெண்ட் செக்ஷனிலோ அல்லது ஸ்கிரீனில் கொடுக்கப்படுகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நீங்கள் கால் செய்தோ நீங்கள் தெரிவிக்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் பேசி இருப்பார் என்று நிச்சயமாகவே நாங்கள் நம்புகிறோம். அப்படி கர்த்தர் பேசி இருப்பார் என்றால் இந்த ஆராதனைக்கான லிங்க் முடிந்த வரையில உங்களை போலவே தேவைகளோடு, மனதில் பாரங்களோடு, மனதில் ஆறுதலுக்காக வேண்டிய அநேக உள்ளங்கள் இருப்பார்கள். எனவே இந்த ஆராதனை லிங்க் நீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஷேர் செய்யுமாறு அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த லாக்டவுன் முடிகிற வரையில எல்லா ஞாயிறு ஆராதனைகளும் நமது யூடியூப் சேனல் ஆகி கேட் ஆஃப் பிரைஸ் சர்ச் என்கிற இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஒளிபரப்பாக்கப்படும். எனவே சபையார் மற்றும் தேவ பிள்ளைகள் இதனை கண்டு இந்த ஆராதனையில் பங்கேற்குமாறு அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த பலிபீடத்துல இருந்து நாங்கள் சபையாய் மனதார வாழ்த்துகிறோம். இந்த புதிய வருடத்துல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை முடிந்தவுடன் நமது சபைக்கு இன்று இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல
பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற தேவ பிள்ளைகளுக்கான வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படும். அதை பார்த்து சபையார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுக்காக ஜெபிக்குமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கூட கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை விதைக்க போகிறோம். தொடர்ந்து நமது சபையார் சிலர் கூகுள் பே மூலமாக, பேங்க் அக்கவுண்ட் மூலமாக நீங்கள் காணிக்கைகளை செலுத்தி வருகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலும் கூட காணிக்கைகளை செலுத்த விரும்புகிறவர்கள் கூகுள் பே மூலமாகவோ, ஸ்கிரீன்ல இப்பொழுது காண்பிக்கப்படுகிற போன்பே மூலமாகவோ, கூகுள் பே மூலமாகவோ அல்லது பேங்க் அக்கவுண்ட் மூலமாகவோ நீங்கள் செலுத்தலாம். அப்படி இல்லை என்றால் உங்களது வேதாகமத்துல சபைக்கான காணிக்கை கவர்ல நீங்கள் எடுத்து வைத்து பின்பதாய் நீங்கள் சபையில வந்து செலுத்தலாம். இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடப் போகிறோம். கர்த்தரால் எல்லாமே கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைய கர்த்தருக்கு என்று விதைத்திருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்க போவது நிச்சயம். ஆமென். கண்களை மூடி படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்கு மேலாய் கரங்களை வைத்துக் கொண்டு ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, நாங்கள் செலுத்தி இருக்கிற ஆண்டவரே இந்த சிறிய விதைகளை பரலோக ராஜ்யத்திற்கென்று நீர் அங்கீகரிப்பீராக. கர்த்தாவே, எனக்கு தெரியாதையா அப்பா, உங்க ஒருவருக்கு மாத்திரம் தெரியும். ஜெபிக்கிற இந்த தேவ பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள் உண்டு, என்னென்ன கடன் பாரங்கள் உண்டு, எந்தெந்த இடங்கள்ல பண தேவைகள், பொருளாதார நெருக்கடி உண்டு என்று நீர் அறிவீரையா. இப்பொழுது நாங்கள் சபையாராய் இணைந்து ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த லாக்டவுன் காலகட்டங்கள்ல கடன் பிரச்சனையோடு தேவையோடு இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே வானத்தின் பல கனிகளை திறந்து நீர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. ராஜா, விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம் ஐயா. தேவ செய்தியை கொண்டு வருகிற உடைய தாசனை உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவரை
நாளிலும் கூட நாம் நல்ல ஒரு ஆராதனையை நாம் ஆராதித்து தேவனிடத்தில் நாம் ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய குடும்பங்களில நாம் இந்த நாட்களில் மிகவும் ஜாக்கிரதையாய், மிகவும் நல்ல ஒரு பாதுகாப்போடு காணப்பட வேண்டும். அதே வேளையில ஜெபத்தோடு தேவனை நாம் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நம்மளை கொண்டு கட்டாயம் நிறைவேற்றி தர போதுமான தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். ஒரு சுருக்கமான ஒரு சின்ன ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்துல சங்கீதம் 107 சங்கீதத்துல நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 107 19 20 வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிக்கிறதை நாம் கேட்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னொரு தடவை கூட நாம் அவைகளை நல்ல ஒரு கவனத்தோடு நாம் வாசிப்போம். வாசியுங்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நல்ல ஒரு வேத வசனம். தேவனுடைய நல்ல குணாதிசயங்களை அங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளுடைய வேதனையான நிலைகளில, நம்மளுடைய கஷ்ட சூழ்நிலைகளில எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார். அவர் நம்மளுக்கு வேண்டிய காரியங்களை, நம்மளுடைய தேவைகளை அவர் சந்தித்து ஈடு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த வேதவசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. தமது வசனத்தை அவர் அனுப்பி நோய்களை கர்த்தர் குணமாக்குகிறாராம். இந்த நாட்களில அநேக வியாதிகளும் கொள்ளை நோய்களும் பல பல ரூபத்துல கடந்து வருகிறது. இது நிமித்தமாய் அநேக கலக்கங்களும் பயங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். நாம் கைகள் இருக்கக்கூடிய வேத வார்த்தையில வல்லமை இருக்கிறது. வசனத்துல குணமளிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதை தெளிவாய் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை தேவன் அனுப்பினவைகளாய் இருக்கிறது. இவைகள் நம்மிடத்தில் கொடுக்கப்படுவது எதற்காக? நம்மளுடைய எல்லா சுகவீனத்துல அவர் கொடுத்துக்கிற வேத வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக குணமும் சுகமாக்கப்படுகிற தன்மை நம்மளுக்கு உரித்ததானவைகளாய் இருக்கிறது. ஆகையால் இந்த நாட்களில கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறவராய் இருக்கிறார். இந்த நாட்கள்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தருடைய வேத வசனத்தினால சுகமாய் இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் வியாதியாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் தம்முடைய வேத வசனத்தை அனுப்புகிறார் நீங்கள் சுகமடையும்படியாக. நீங்கள் வியாதியோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை வியாதியினால் வருத்தப்பட்டு காணப்பட வேண்டும் என்பது நம்மளை உருவாக்கினவருடைய விருப்பம் இல்லை. அவர் தம்முடைய வேத வசனத்தை அனுப்பி அந்த வசனத்துக்குள்ளாக அந்த குணமளிக்கக்கூடிய தன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகையால் இந்த நாட்களில் நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கென்று ஒரு மருந்து வைத்திருக்கிறார். என்னுடைய வியாதிக்கு ஒரு மருந்தை வைத்திருக்கிறார். என்னுடைய பல காரியங்களுக்கு கர்த்தர் ஒரு மருந்தை வைத்திருக்கிறார். அது என்ன மருந்து? அது எப்படியா எனக்கு கொடுக்கப்படுகிறது? தேவன் மூலமாக எனக்கு கிடைக்கப்படுகிற வார்த்தை தான் அந்த மருந்தாய் இருக்கிறது. அந்த மருந்து என்ன செய்கிறது என்றால் அழிவிலிருந்து என்னை தப்புவிக்கிறது. இந்த நாட்கள் ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லி அநேகர் இறந்து போகிறார்கள், சுவாசிக்க முடியாதபடிக்கு. இந்த நாட்கள் அநேக பல காரியத்து நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என் வசனத்தை எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ, என் வசனத்தை எவன் ஒருவன் அங்கீகரிக்கிறானோ, நான் கொடுத்ததான குணமளிக்கிற வல்லமையை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, ஏற்றுக்கொள்கிறானோ, தேவன் அந்த வார்த்தை நிமித்தமாய்
நம்மளை அழிவிலிருந்து கர்த்தர் தப்புவிக்கிறார். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளையே, நாட்கள்ல வேத வார்த்தை நம்மளுக்குள்ளாக இருக்கிறபடினால் நீங்களும் நானும் பிழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் இன்னும் பிழைப்பதற்கு இந்த குணமளிக்கக்கூடிய தேவ வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவசியமா இருக்கிறது. இன்னும் நம்மளுக்கு இந்த வார்த்தை நிச்சயமாய் குணத்தை கொடுக்கக்கூடியவைகளாகவும் அழிவிலிருந்து தப்பிவிக்கக்கூடியவைகளாகவும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. போகட்டும். இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், இந்த 107ஆம் வசனம் 107ஆம் அதிகாரத்தை 4 விதங்களில பிரிக்கலாம். இங்க பார்க்கிறோம், இதனுடைய பின்னணியத்தை பார்க்கும்போது 4 தடவை அங்க ஆபத்து நாட்களிலே என்ற வார்த்தையை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 4 தடவை இந்த ஆபத்து நாட்களிலே என்ன செய்ய வேண்டும், ஆபத்து நாட்கள் அவங்களுக்கு நடந்திருக்கிறது, அவங்களுக்கு நடந்த போது என்னத்தை செய்தார்கள், எப்படிப்பட்ட ஆபத்து நாட்களை சந்தித்தார்கள், அவைகளுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை நடந்தது என்று சொல்லி இங்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 தடவை ஆபத்து நாட்கள் என்று வருகிறது. இங்கு நாம் பார்க்கிறோம், இவர்கள் தங்கள் ஆபத்து நாட்களே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி நடத்துகிறார். பார்க்கிறோம், அங்க அவர்கள் என்று சொல்லப்படும் போது அங்க ஒரு கூட்டத்தாரை அடையாளப்படுத்துகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை அடையாளப்படுத்துகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 4 விதங்களில் ஆண்டவர் அவர்களுக்கு குணமளிக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து அவர்களை ஒவ்வொரு சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் அவங்களுக்கு தப்புவித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், இருக்கக்கூடிய அழிவை மாற்றி போட்டிருக்கிறார், ஆபத்துகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் நீக்கி அழிவிலிருந்து கர்த்தர் அவர்களை தப்புவித்திருக்கிறார், மீட்டெடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாட்களில இந்த வேத வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு தந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆபத்து நாட்களில கர்த்தர் கட்டாயம் உனக்கு சமீபமாய் இருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வசனம் உனக்கு நிச்சயமாய் உன்னுடைய ஆபத்து காரியத்தை மாற்றி போடும் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆமென். பார்க்கிறோம், அது எப்படிப்பட்ட நிலைகளா இருக்கலாம். ஒருவேளை நாம் சொல்லலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு வியாதி இல்லை, என்னுடைய பிரச்சனை வேற. ஆனால் 4 விதமான ஆபத்தை அடையாளப்படுத்தப்படுகிறது இங்க. ஆனால் இந்த 4 விதமான ஆபத்திலும் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருக்கிறார்கள். ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது இல்ல, டாக்டரை கூப்பிடுகிறோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிடுகிறோம், நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு கடைசியில தான் ஆண்டவர் கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இயேசு செஞ்சது போல அப்ப நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டு சிலுவையில செஞ்சார்ல, பிதாவே என் ஆவிய இதுக்கு மேல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றது மாதிரி அநேகர் இன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் பல காரியத்தை செஞ்சு அந்த மாத்திரையை முழுங்கி இதை செஞ்சு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில ஆண்டவர் கிட்ட வருகிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல, உனக்கு ஆபத்துன்னு சொல்லி நடக்கும் போதே நீ என்ன கூப்பிடும் போதே என்னுடைய குணமளிக்கிற வல்லமைய, என்னுடைய உதவியின் கரத்தை உனக்கு நேராக நான் வைத்திருக்கிறேன். பார்க்கிறோம், அங்க சொல்லப்படுது, மோசே சொல்லுகிறார், கண்மலையின் வெடிப்பில் வைத்து அவர் என்னை தாங்குகிற தேவனாயிருக்கிறார், அவர் என்னை மூடிக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்துல ஏகப்பட்ட வார்த்தைகளை நாம் பார்க்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு உறுதுணையா இருக்கிறதை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும். தாவீது கர்த்தரோடு இருந்தபடியினால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தரித்திரத்திலிருந்து பல ஏழாமையுடைய நிலைகளிலிருந்து அவன் நாளுக்கு நாள் விருத்தியை நோக்கி போகக்கூடிய தன்மையை தேவன் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்மளுடைய நாட்களில தேவனை உடனடியாய் தேடுவதில்லை, தேவனிடத்தில் அதிகமான உறவை வைத்துக் கொள்கிறதில்ல, நீங்களும் நானும் முந்திக் கொள்ள வேண்டும் என்று
தேவன் விரும்புகிறார். ஆமென். போகட்டும். இந்த நாட்கள்ல அந்த 4 காரியத்தை மாத்திரம் இந்த நாளில் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வேத வார்த்தையை முன்ன வையுங்கள், தேவனை முன்ன வையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் பெரிய காரியத்தை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். முதலாவதாக வாசிப்போம் 107ஆம் சங்கீதத்துல 17வது வசனத்தை வாசிப்போம். வாசியுங்கள். நிர்மூட தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். முதல் காரியம், நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். தன்னுடைய நிலைகளில நோய் கொண்டு ஒடுங்கி போகிறதை பார்க்கிறோம். இவர்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போனதுனால அடுத்து என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது தான் பிரியமானவர்களை 19வது வசனத்தும் இப்படியாக சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நோய் கொண்டு ஒடுக்கப்பட்ட நிலை, நோயினால தன்னை ஒடுக்கப்பட்ட நிலை, மெலிந்து போன தன்மை, வியாதியின் உக்கரத்தை அடைந்த நிலைமை, கிட்டத்தட்ட மரணத்துக்கு பக்கத்துல போயின சூழ்நிலைகள். இதுல தேவனை நோக்கி பார்த்தார்கள், தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். இன்னைக்கு லாக்டவுன்ல ஆலயம் இல்ல, எத்தனை குடும்பங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள்? எத்தனை பேர் இந்த ஆன்லைன்ல சர்வீஸ் கொடுக்கப்பட்டாலும் எத்தனை பேர் உண்மையாக ஆராதிக்கிறார்கள்? எத்தனை பேர்கள் பயபக்தியோடு ஆராதிக்கிறோம்? நம்முடைய குடும்பங்கள் ஆராதிக்கிறதா? ஆராதிப்பதற்கென்ற நேரத்தை நாம் ஒதுக்குகிறோமா? இல்ல. அநேகருக்கு தேவன் நிச்சயமாய் அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த வார்த்தையை கேட்டு நாம் நம்மளை சரி பண்ணி கொள்வது நல்லது. ஒடுக்கப்பட்ட நிலை வரும்போது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தேவனை நோக்கி கூப்பிட்டதனுடைய விளைவு தான் கர்த்தர் தம்முடைய வசனத்தை அவர்களுக்கு அனுப்பி அப்படிப்பட்ட நோய் என்ற அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள வைக்கிறார். முதலாவது காரியம், வியாதியில் இருக்கிறவர்களுக்கு, நோய் கொண்டவர்களுக்கு கர்த்தர் அவர் வசனத்தை அனுப்பி, அவர்கள் கூப்பிடும் போது வசனத்தை அனுப்பி கர்த்தர் அவர்களை குணமளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அழிவிலிருந்து தப்பிக்க முடியும். வசனத்தை படிங்க, அழிவிலிருந்து தப்பிப்பீங்க. வேத வசனத்தை படிக்காம, பைபிளை படிக்காம நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் அப்படி செஞ்சிட்டேன் இப்படி செஞ்சிட்டேன் சொல்லுவதெல்லாம் தவறாய் காணப்படுகிறது. நிச்சயமா நம்முடைய மனசை தேவன் கிட்ட போய் நாம் சொல்லுவோம் என்றால் கட்டாயம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கீகரித்துக் கொள்ள மாட்டார். இந்த நாட்களில அதிகமான நெருக்கம், காலங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறது. சபை இல்லாத சூழ்நிலைகள், ஒன்று கூடி ஆராதிக்கக்கூடிய நிலைகள் இல்ல, கூட்ட அபிஷேகம் இல்ல. ஆனால் இந்த நாட்களில தான் நீங்களும் நானும் மிகவும் துல்லியமாக தேவனுக்கு டீச்சர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நோய் கொண்டவர்களை குணமாக்கும், கூப்பிடுகிறவர்களை சுகப்படுத்தும், அழிவிலிருந்து மீட்டுக் கொள்ள வைக்கிறவைகளாய் இருக்கிறது. உதாரணத்துக்கு நாம் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். வாசியுங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5லிருந்து வாசிக்கிறதை நாம் கேட்போம். 100க்கு அதிபதி ஒருவனுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவரோடு பேசுகிற சம்பாஷணையில நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கிறதை நாம் கேட்போம் கவனமாய். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, 100க்கு அதிபதி அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க, நீங்க என் வீட்டுக்கு வருகிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, நான் சரியானவன் இல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், இப்பவே இங்க இருந்தே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். உடனே அங்க இருக்கக்கூடிய என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். பார்க்கிறோம் இந்த நாட்களில அந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்துல சொல்லுகிறார், நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவனுடைய கான்செப்ட் அதுதான். அவன் ஆண்டவர் வரணும், ஆண்டவர் தொடணும், ஆண்டவர் தூக்கி விடணும், ஆண்டவர் பவர் அப்படின்லாம் சொல்லணும், ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு சொல்லணும், அப்படிலாம் ஒன்னும்
டச் பண்ணிட்டு எதுவுமே விரும்பல. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, டாடி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா இந்த வார்த்தையை அவன் எப்படி சொல்ல முடியும்? அவன் அந்த வார்த்தையின் வல்லமையை அறிந்திருந்தான், அந்த வார்த்தையின் கிரியைகளை புரிந்தவனாய் இருந்தான். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் கர்த்தர் கொடுத்துக்கிற வார்த்தையை புரிந்தவர்களாகவும் அந்த வல்லமைகளை அறிந்தவர்களாகவும் இருக்கிறோம். மூடத்தனமான தலானியாக தானத்தை வைத்து நம்ம படுத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல. இந்த நாட்களில இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுடைய வார்த்தை நிஜமான காரியங்களை நடத்தி கொடுக்கிறவைகளாக இருக்கிறது. போன வார்த்தை நாம் பார்த்தது போல வெட்டப்பட்டவைகள் எல்லாவற்றிலும் காற்றும் பார்க்க மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம். ஆனா தேவன் தண்ணீரால கொண்டு வந்து நிரப்பி நாமளுக்கு என்ன தேவை நடக்க வேண்டுமோ அதுவும் சந்திக்கப்பட்டு நாம் சுற்றிலும் இருக்கக்கூடிய தேசத்திலும் கர்த்தர் தண்ணீரால நிரப்புகிற தேவன் தான் நம்முடைய தேவனுடைய வசனத்தின் வார்த்தை. 100க்கு அதிபதி அறிந்திருந்தான். ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது பயங்கர பவர். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே என் ஒன்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் சுகமாகணும். உங்க வார்த்தையை அந்த அளவுக்கு நான் நம்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில வசனத்தை பிடித்து வாழுகிறோம்? இந்த நாட்களில் நீங்களும் நானும் இந்த நாட்களில் வசனத்தை பிடித்து அதுல வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து இருக்கும் போது, விசுவாசத்தோடு இருக்கும் போது அழிவிலிருந்து தப்பிக்க வைக்கிறது, நோய்களிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறவைகளாய் காணப்படுகிறது. ஆகையால் நாம் முதலாவது காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நோய்பட்டு ஒடுங்கி போன சூழ்நிலைகளில இருக்கிறவர்கள் கூப்பிட்ட போது அவர் வசனத்தை கொடுக்கிறார். அந்த வசனம் அழிவிலிருந்து தப்பிக்க வைக்கிறது, ஜீவனை கொடுக்கிறது. இரண்டாவது நாம் பார்க்கலாம், வாசியுங்கள் 107ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள், உன்னதமான ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள். இங்க இரண்டாவது ஒரு பிரச்சனையை கர்த்தர் சொல்லுகிறார். யார் எப்படிப்பட்ட ஆபத்துல இருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி இந்த வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது, தேவன் எப்படி உதவியா இருக்கிறார் என்று அங்க பார்க்கிறோம். இரண்டாவது உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அந்த வார்த்தையை கொண்டு கலகம் பண்ணுகிறவர்களாகவும் அந்த வார்த்தைக்கு உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறவர்கள். வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள் யார்? வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்கிறது, அசட்டை பண்ணுகிறது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்கிறது கூட இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல அது ஒரு அசட்டையான காரியத்தை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற செயல் பண்ணக்கூடிய கூட்டத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்ப அங்க சொல்லப்படும் கலகம் பண்ணுகிறதும் அவர் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்கிறது? அசால்ட்டாய் நினைக்கிறவைகள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறோமா? இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணுகிறாயா? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு பிடிச்ச மாதிரி தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வதும், பிடிக்காத போது தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவதும், தேவனுடைய வார்த்தையை நிராகரிக்கிறதும் பார்த்து கொள்ளலாம். பார்க்கலாம் அப்படி சொல்லுவது எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி சொல்றதும் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாட்கள் அப்படிப்பட்டவர்களுடைய சூழ்நிலைகள் எப்படியாய் முடியும், எப்படிப்பட்ட நிலையாய் இருக்கும், அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படியா இருக்கும் என்று சொல்லி மிகவும் தெளிவாய் சொல்லப்படுகிறது. வாசித்தோம் என்றால் வாசிக்கலாம். அந்த காலத்திலும் 11ஆம் வசனம், அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். யார் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள்? அந்த காலத்தில் யார் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? வசனத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். தேவனுடைய பிள்ளையே,
தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய காரியத்தையும் நீ அசட்டை பண்ணாத. உன்னுடைய வாழ்க்கையில அது காணிக்கையா இருக்கலாம், வார்த்தையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். அசட்டை பண்ணாதீர்கள். நினைச்ச நேரம் ஊழியம் செய்யறது, நினைக்காத நேரத்துல ஊழியத்தை செய்யாம இருக்குது அசட்ட. நினைச்ச நேரம் தேவன் என்ன நல்லா வச்சிருக்கிறேன்னு சொல்றது, நினைச்ச நேரம் தேவன் என்ன ஒண்ணுமே வைக்கல தேவையில்லைன்னு சொல்லி நம்மளே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது அசட்ட. கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணுகிற வாழ்க்கை, வாழ்க்கை எப்படியா இருக்கும் என்றால், இரும்பினால் கட்டப்பட்ட ஒரு நிலை. இரும்பினால் கட்டப்பட்டுச்சுன்னா தண்ணியை கோரி ஊத்துறாலும் அசைக்க முடியாது, அவுக்க முடியாது. இரும்பினால் கட்டப்பட்டிருக்குன்னா எத்தனை பேர் இழுத்தாலும் ஈஸியா என்ன செய்ய முடியாது, அவுத்து இழுத்து எடுத்து மீட்டு கொள்ள முடியாது. இரும்பின் பிடிமானம் சொல்லுவாங்கல்ல சிலரு, இரும்பு மாதிரி பிடிக்கிற, உடும்பு மாதிரி பிடிக்கிற வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு பிடிமானத்துக்குள்ளாய் சிக்கப்பட்டிருக்கிற நிலைகளை அடையாளப்படுத்துகிறது. நாட்களை நான் சொல்லலாம், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக ஏவப்படுகிறபடியினால் தீர்க்கமாய் சொல்லக்கூடிய ஒரு ஏவுதல் எனக்குள்ளாய் வருகிறது. சிலருடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையை தள்ளிப்பட்டது நிமித்தமாய், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணது நிமித்தமாய் உங்களுடைய வாழ்க்கை வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் திரும்ப முடியாதபடி, எவராலும் பிடிக்க முடியாதபடி, பிரிக்க முடியாதபடி, ரட்சிக்க கூடாதபடிக்கு சிக்கப்பட்ட ஒரு இரும்பு பிடிமானத்துக்குள்ளாய் காணப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார் பார்க்கிறோம், மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்தது. உன்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டவர்கள் மரணத்தை போய் தொட்டுட்டு வருவாங்க, மரணத்தை சந்திக்கிற ஒரு நிலை. தேவனை எத்தனை பேர் அசட்டை பண்ணுனீங்க, மரணத்தை போய் தொட்டுட்டு வருவீங்க. மரணத்தினுடைய காரியத்தை போய் ருசி பார்த்துட்டு வரக்கூடிய அனுபவங்கள். இந்த நாட்களில கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தையை அசட்டை பண்ணாத, என் வார்த்தையை அசட்டை பண்ணாத. அங்க அடுத்ததை சொல்லப்படுகிறது, இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். என்ன தெரியுமா, அதெல்லாம் வேண்டாம்பா தூக்கி போடு அப்படி தூக்கி போடுற ஒரு நிலை. யாரும் அதை கண்டுக்கிறதுக்கு தேவையில்லை, பார்க்க தேவையில்லை, கண்டுக்கப்படாத ஒரு நிலை. தேவனுடைய வார்த்தையை படிக்காதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், வேத வசனத்தை படிக்காதவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பைபிளுடைய வார்த்தையை உட்கொள்ளாமல் படிக்காமல் அசட்டை பண்ணுகிற பிள்ளையே, வேத வார்த்தையை எத்தனை நாள் நீ தள்ளி வைக்கிற? உன் வாழ்க்கையை கொஞ்சம் அலசிப்பார். சிலரால் நீ கடக்கப்பட்டதான நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். சில வேளையில நீ வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் திரும்ப முடியாதபடி சிக்கப்பட்ட ஒரு பிடிமானம் சத்துருவால் பிடிக்கப்பட்டிருக்கலாம். சில வேளையில உன்னுடைய வாழ்க்கை கடைசி மரணத்தினுடைய தழுவாரையில போய் தொட்டுக்கொண்டு ஊசலாடி கொண்டிருக்கிற நிலைகளுடைய அனுபவத்தை நீ சந்தித்திருக்கலாம். இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அசட்டை, வார்த்தையை அசட்டை பண்ணதனுடைய விளைவு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். 12ஆம் வசனம் இப்படியாக 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நான் முதலாவதே சொன்னேன் அல்லவா, ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுதலுக்கு வார்த்தை கடந்து வரும், வார்த்தை விடுதலை ஆக்கும். இங்க இரண்டாவது, அசட்டை பண்ணுகிறவர்கள் தேவனை நோக்கி இந்த நாள் கூப்பிடுவீர்கள் என்றால், தேவனை நோக்கி இந்த நாள் கூப்பிடுவீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி நான் அவர்களை ரட்சித்து மரண இருளில் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்களை கட்டுகளை அறுப்பார். கர்த்தர் நிச்சயமாய் மாற வைப்பார். உங்களுடைய கடப்புகளில் இருக்கிற கடப்புகளில் இருந்து கர்த்தர் எழும்ப வைப்பார். மரணத்திலிருந்து கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். இருளிலிருந்து கர்த்தர் வெளிச்சத்தை கர்த்தர் தருவார். அசட்டை பண்ணாதபடி இந்த திருவேத வசனத்தை கைகளில ஏந்துங்கள், உங்களுடைய இதயத்தில் சுமருங்கள், உங்களுடைய நிலைகளில வசனத்தை சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. அதுல இருக்கிற வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயிப்பையும், கிடக்கிற உங்களுடைய கிடக்க விடாதபடி கர்த்தர் உங்களை எழும்ப வைக்கக்கூடிய பலத்தையும் கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது காரியத்தை நாம் பார்த்தோம், நோய்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் இருக்கிறது.
மருந்தாய் இருக்கிறது, வியாதியில் இருக்கிறவர்களுக்கு மருந்தாய் இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்த்தோம், தேவ வார்த்தையே படிக்காம இன்னும் சர்ச்சுக்கு நாங்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் போனோம், என் பேரு கிறிஸ்டியனு, நான் இன்னும் சர்ச்சில் கொடுக்குற அந்த ஃபார்மேட் எல்லாம் படிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றப்படி நீ அசட்டை பண்ற. நான் நாட்கள்ல தேவனுடைய பிரசனத்தினால சொல்கிறேன், அசட்டை பண்ணாதபடி மனுஷனுடைய முகத்துக்கென்று பார்க்காம தேவனுக்கென்று நீ பார்ப்பாய் என்றால் கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிடப்பெல்லாம் கர்த்தர் மாற்றி, இரும்பு பிடிப்பா இருக்கக்கூடிய பிடிப்புகளை கர்த்தர் மாற்றி உன்னை எழும்ப வைக்க போதுமான தேவனா இருக்கிறார். மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். வாசிப்போம் 107 சங்கீதம் 4 வசனத்தையும் 5 வசனத்தையும் வாசிப்போமே. வாசியுங்கள். அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல், அவர்கள் தாவரிக்கிற ஊரை பார்க்காமல், வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்து போச்சு, பலனே இல்ல, அலைந்து திரிகிறார்கள். பார்க்கிறோம் இந்த நாட்களில். மூன்றாவது காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாய் காணப்பட்ட காரியத்தை கர்த்தர் எடுத்து நம்மளுக்கு உணர்த்துகிறார். வனாந்தரத்துல அவாந்தரமாய் அலைகிற அலைச்சல். ஏற்கனவே வனாந்திரம், அந்த வனாந்திரத்துல அலைந்து திரிகிற அவாந்தரமாய் அலைகிற ஒரு அலைச்சல், பசியாக, அடுத்து நடக்கவே முடியலன்னு சொல்லிட்டு தொய்ந்து போய் அலைகிற அலைச்சல். கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில நாள வார்த்தையை நம்பாம இருக்கிறாயா? உன் வாழ்க்கையில வனாந்திரம் இருக்கிறது. உன் வனாந்திரம் எப்படிப்பட்ட வனாந்திரமாய் இருக்கிறது? வனாந்திரத்தில் நீ அவாந்திரமாய் அலைகிற அலைச்சல், பசி இருக்கிறது, தாகம் இருக்கிறது, ஆத்மா தொய்ந்து போகும். அதான் சிலர் இருப்பாங்கல்ல, என்னத்தை ஜெபிச்சு சொல்லுவாங்கல்ல, என்னத்தை சர்ச்சுக்கு போய் என்னத்தை ஸ்தோத்திர பலி செலுத்தி. எத்தனை பேர் ஸ்தோத்திர பலி செலுத்துறோம்? எத்தனை பேர் தேவனுடைய ஊழியத்தை தாங்குறோம்? இன்னைக்கு நிறைய பேர் இஷ்டத்துக்கு, இந்த பாஸ்டர் வேணாம் அந்த பாஸ்டர், இந்த ஊழியம் வேணாம் அந்த ஊழியம், ஆத்மா தொய்ந்து போகிறது லகுவாக. கர்த்தர் சொல்லுகிறார், வசனத்தில் கட்டப்பட்ட பிள்ளையாய் நில்லு. வசனத்துல கட்டப்பட்ட பிள்ளையா நில்லு. இன்னைக்கு ஆத்மா தொய்வு ஏன் வருது? வனாந்திரத்துக்குள்ள ஏன் அவாந்திரமான நிலைகள் உனக்குள்ளாய் உண்டாகிறது? பசி, தொய்ந்து போன ஆத்மா தொய்வு, தாகம், அலைந்து திரிகிற அலைச்சல், வீண் அலைச்சல். வாழ்க்கையில ஒரு இடமும் உனக்கு திருப்தியாவே இருக்காது, ஒரு சர்ச்சும் உனக்கு திருப்தியாவே இருக்காது, ஒரு ஊழியமும் உனக்கு பிடிக்காது, ஒரு போதகரும் உனக்கு பிடிக்காது, ஒரு காணிக்கையும் உனக்கு செலுத்த உனக்கு பிடிக்காது. என்னடா காணிக்கையை பத்தி சொல்லிட்டேன், உண்மைதான். ஏன்னா தொய்ந்து போயிருக்கிறோம். ஏற்கனவே வனாந்திரம், நானே வாடி போயிருக்கிறேன் அப்படின்ற நிலை. தேவனுடைய பிள்ளையே, இதெல்லாம் கர்த்தர் கண்ணாடி போல வசனத்தை வைத்து காட்டுகிறார். வசனத்தினாலே பிழைப்பை தருவார். ஆமென். வசனம் தான் கண்ணாடி. இன்னைக்கு இந்த வசனம் தான். நீ வனாந்திரத்துல இருக்கிறியா? அந்த வனாந்திரத்துக்குள்ள அவாந்தரமா இருக்கிறியா? உன் வாழ்க்கையில தாகம் இருக்குதா? உன் வாழ்க்கையில பசி இருக்குதா? உன் வாழ்க்கையில எதை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அலைச்சல் நடந்துகிட்டு இருக்குதா? உன் வாழ்க்கையில ஆத்மா தொய்ந்து போகுதா? ஏதோ பார்த்தாலும் பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, யாரு கூட சேர்ந்து ஜெபிக்க பிடிக்காது, யாரு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய பிடிக்காது, எதுவும் பிடிக்காது. ஏன்னா உன்னை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நீ யாருக்கிட்டையும் சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு பிள்ளை. ஏன்னா உனக்குள்ள சத்திய வேத வசனம் இல்லை. ஏன்னா சத்திய வசனம் இருந்துச்சுன்னா இதெல்லாத்தையும் விட்டுட்டு தேவனை பார்ப்பேன். உனக்கு கர்த்தர் ஒரு மருந்து வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை மனாந்திரம் மாறுவதற்கு வசனம் தான். கர்த்தர் வசனத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கை மாறுவதற்கு, உன் தாகம் தீர்க்கப்படுவதற்கு, உன் பசி மாறுவதற்கு, உன் ஆத்மா தொய்ந்து போயிருக்கிற காரியங்கள், விடாய்த்து போனவைகளை கர்த்தர் பலன் கொண்டு எழும்ப வைப்பதற்கு, உன் அலைச்சல் மாறுவதற்கு
கர்த்தர் வேற ஏதோ செய்ய மாட்டார். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் வந்து பண முட்டையை கொண்டு வந்து கொடுக்க மாட்டாரு. ஆண்டவர் ஏதோ ஒண்ணு செய்ய போக மாட்டாரு. ஆண்டவர் வசனத்தை தான் கொடுப்பாரு. கிறிஸ்தவ பிள்ளையே, உனக்கு எங்க இருந்தாவது செக்கு தானா வரும் நினைக்காத. கிறிஸ்தவ பிள்ளையே, உனக்கு எங்கேயா இருந்தாலும் பணம் முட்டை வரும் நினைக்காத. உன்னை யாரையாவது வந்து விசாரிப்பாங்க நினைக்காத. உன்னை யாரும் விசாரிக்க வேண்டாம். உன்னை கர்த்தருடைய வசனம் வந்துச்சுன்னா போதும், பரலோகம் வாசல் திறந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென். ஒரு வசனம் கிடைச்சிச்சுன்னா போதும். அவன் 100க்கு அதிபதி சொல்றான்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்க, முடங்கி கிடக்கிறவன் எழுப்பிடுவான். ஒரு வார்த்தை போதும். நான் வந்ததுக்கு ஒரு வார்த்தை போதும். என் வேலைக்காரன் சுத்தம் ஆவதற்கு ஒரு வார்த்தை போதும். என் வாழ்க்கையில நடக்காமல் நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பது நடப்பதற்கு ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில சரியான நிஜத்தை நடத்தி காட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அதான் அந்த இடத்துல சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல கஷ்டப்பட்டு வந்த இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை தான் கூப்பிட்டார்கள். வேற எந்த டாக்டரையும் கூப்பிடல. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, டக்குன்னு அங்க போயிருவோமா, எனக்கு அப்படி இருக்கு, இப்படி செஞ்சிருவோமா, எனக்கு இப்படி இருக்கு, இப்படி பண்ணிடுவோமா, இல்ல, கர்த்தரை தான் கூப்பிட்டார்கள். வேதம் தெளிவாய் சொல்லு 6ஆம் வசனத்துல, தங்கள் ஆபத்திலே, ஹலோ, நீ நல்லா இருக்கும் போது நீ ஆண்டவரை கூப்பிட்டதை சொல்லல. நீ மோசமான நிலைமையில வனாந்திரத்தில் இருக்கும் போது, இப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவருடைய இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தாராம். 3வது காரியத்தை நாம் பார்த்தோம். வனாந்தரமான நிலை, ஆத்துமா தோய்ந்து போன நிலை, கர்த்தர் வசனத்தை காட்டி வசனத்தின் மூலமாகவே கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். நம்மளுக்கு வேற எதுவும் வேணாம், வசனம் ஒண்ணு கிடைச்சா போதும், தன்னால எல்லாமே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் அவருடைய ஊழியத்தை என்ன அழகா நடத்துறார். நான் ஆண்டவர் அழைத்தவர். கர்த்தர் சபையினுடைய ஊழியத்தை நாம் பார்க்கும்போது, நம்மளுடைய திருச்சபையை நாம் பார்க்கிறோம், ஆங்காங்க சில திருச்சபையை பார்க்கிறோம். இந்த லாக்டவுன் டயத்துல எப்படி ஊழியங்களை செய்வது, இப்படி செய்யாத ஒன்றை பார்க்கும்போது ஒவ்வொரு சூழல்ல கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறார். கிருபை, கிருபை, கிருபை. கர்த்தர் ஏராளம் தாராளமாய் கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்களும் நானும் வனாந்தரத்துல இருந்து அவாந்தரமான நிலைகளுக்குள்ளாய் காணப்பட்டிருந்தாலும், ஆத்துமா தொய்ந்து போனாலும், கர்த்தர் தெளிவாய் காட்டுகிறார், என் வசனம் தான் உனக்கு குணமாக்கும், பிடிமானமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்த்து இந்த நாட்களில் நாம் இந்த அதிகாரத்தை நாம் முடிப்போம். கடைசியான ஒரே ஒரு காரியம், வாசியுங்கள். 25ஆம் வசனத்தை வாசியுங்கள், வாசியுங்கள். அவர் கட்டளையிட, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி, பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும், அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. நல்லா கவனிங்க, அவங்க ஆத்துமா கரைஞ்சு போகுது. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, ஆத்துமா கரைஞ்சு போச்சு. ஆத்துமா கரைஞ்சு போச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீனி கரைஞ்சு போச்சு. சீனி கரைஞ்சு போச்சு. இங்கிட்டு பார்த்து சொல்லுங்க, உப்பு கரைஞ்சு போச்சு. உப்பு கரைஞ்சு போச்சு. எல்லாமே எல்லாமே இங்க பாக்குறோம். வேதம் சொல்லுகிறது, இவன் ஆழத்துல போனாலும், அடுத்து அவன் எங்கெல்லாம் அலைகளுக்கு மேலாக காணப்பட்டிருந்தாலும், 26ஆம் வசனம் சொல்லுது, ஆகாயத்தில ஏறி வானத்திலே ஏறினவனாய் இருந்தாலும், ஆழங்களில இறங்குறவனாய் இருந்தாலும், அவன் ஆத்மா எப்படிப்பட்டது தெரியுமா? ஆத்மாவா இருக்குது, கரைஞ்சு போன ஆத்மா. இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்த்து நிக்கிறோம், அவனுக்கு என்னப்பா பணம் இருக்கு, அவனுக்கு என்னப்பா அப்படி நம்ம நினைக்கிறோம். எப்பா உனக்கு என்னப்பா, உனக்கு என்னப்பா? தாவீது பார்த்துருக்கீங்களா? என் ஆத்மாவே அவனெல்லாம் பார்க்க, அவன் தெளிவா சொல்லுவான், என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. உன்னை டியூன் பண்ணு, வசனத்தின் அடிப்படையில் உன்னை டியூன் பண்ணு. தாவீதுடைய சக்சஸ் வசனத்தை கொண்டு தன்னுடைய ஆத்மாவோடு இடைப்பட்டான். அவன் ஆத்மாவை தேவனுடைய வார்த்தையில திடப்படுத்துவது நிமித்தமாய் அவனுடைய ஆத்மா கரைந்து போகல. அவனுடைய ஜீவியம்
சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தது. தேவன் அவனை எதற்கென்று அபிஷேகித்திருந்தாரோ அந்த அபிஷேகத்திலிருந்து நீக்கப்பட விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய ஆத்மாவை திடப்படுத்தினது. அவனுடைய ஜீவியத்தை கர்த்தர் திடனாக்கி வைத்திருந்தார். இன்றைக்கு நான் சொல்லுவேன், நீ அவர்களை இவர்களை அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்கிறத காட்டிலும் ஓ ஆத்மாவை வசனத்துக்குள்ளாக நீ மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன்னா உன் ஆத்மா மேல போனாலும் கீழே போனாலும் கரைஞ்சே போகாது. ஆமென், அல்லேலூயா. நீ கடல்ல ரொம்ப ஆழத்துல போனாலும் இல்ல சில பிரச்சனைகள்ல நீ ரொம்ப உயர்ந்த காரியமாய் போனாலும் உன் ஆத்மா கரைந்து போகாது. ஆமென். யோபுடைய ஆத்மாவை கர்த்தர் கரைந்து போக விடாதபடி பாதுகாத்த இதே தேவன் உன்னுடைய ஆத்மாவை கர்த்தர் எல்லாவற்றிலும் பாதுகாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாட்கள் நாம் சுருக்கமாய் இந்த வேத வார்த்தையை நாம் பார்த்தோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமான தேவனாகிறார். முதலாவது காரியம் நாம் பார்த்தோம், ஒடுக்கப்பட்டு நோயில சிக்கப்பட்டவர்களுக்கு வேத வசனம் தான் மருந்து, குணம். ஆகையால் உங்களுடைய வீடுகள்ல இந்த வசனத்தை படிங்க. இந்த லாக்டவுன் நாட்கள் அதிகமாய் வசனத்தை படிங்க. புருஷர்மார்களே, அருமையான சகோதரிமார்களே, ஸ்கூலுக்கு போகாமல் உட்கார்ந்துக்கிற அருமையான தம்பி தங்கைகளே, குட்டி செல்வங்களே, இந்த வசனங்களை படிங்க. இந்த ஒரு வாரம் இந்த லாக்டவுன் முடியறதுக்குள்ள பைபிளை எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிங்க. இந்த கொரோனாக்கு மருந்து இந்த வசனம் தான். இந்த கொரோனாக்கு எத்தனை வேவ்ஸ் வந்தாலும் எத்தனை அலைகள் வந்தாலும் உனக்கு வசனம் உன் ஆத்மா இந்த வசனத்துல சொருகப்பட்டு மிக்ஸா இருந்துச்சுன்னா கொரோனா வந்து பிடிக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? அல்லேலூயா. நீ எங்க போனாலும் பயப்பட மாட்ட. நீ எங்க போயிட்டு வந்தாலும் பயப்பட மாட்டேன். ஆமென். நானும் தான் ஜிஹெச்சுக்கு போயிட்டு வரேன், நானும் தான் வெளியில போயிட்டு வரேன். நீங்க பயப்படவே மாட்டீங்க. நீங்க திடகாத்தமா இருப்பீங்க. நான் சோர்ந்து போக சொல்ல, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்றேன். வசனம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் அத மாதிரி வேற எதுவுமே பெரிய காரியம், பெரிய பவர் எதுவுமே இல்லை. அதை ஒரு 100க்கு அதிபதி அறிந்து தன்னுடைய வாழ்க்கையில அவன் நினைச்சு அவன் அபியாசப்படுத்தி தன்னுடைய வேலைக்காரனுக்கு கேட்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில கேளுங்க. உங்க உறவினர்களுக்காய் கேளுங்க. சபை மக்களை விசாரிங்க. சபை மக்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க, விசாரிங்க, வசனத்தை சொல்லுங்க. இந்த நாட்கள் நீங்க வேற ஒன்னும் செய்ய தேவையில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உங்க ஆத்துமா வசனத்தை படிக்கட்டும். வசனத்துல உங்க பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க. படிச்சாதான் சாப்பாடுன்னு சொல்லுங்க. பல காரியங்கள் ஸ்டிப் படுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த புக்கு கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் புக்கு கிடையாது, செகண்ட் புக்கு கிடையாது. ஓடி அண்ட் என்டி ரெண்டு தான் இருக்கு. ஓல்டு டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வச்சு பிரிச்சு படிக்க வைங்க. கண்டிப்பா ஆண்டவருடைய கிருபை நம்மளுக்கு விளங்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இப்படி பல காரியங்களை இந்த நாள்ல பார்த்தோம். முதலாவது நோயிலிருந்து, இரண்டாவது நான் பார்த்தோம் மரண இருளில் இருக்கக்கூடிய நிலைகள், சிக்கப்பட்டு கிடக்கிற அனுபவம். மூன்றாவது நாம் பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரத்துக்குள்ள அவாந்திரமாய் கிடக்கிறதான நிலை, தொய்ந்து போன ஆத்துமா. நாலாவதாய் நாம் பார்த்தோம் நம்ம எவ்வளவு பெரிய மேலே ஏறினாலும் கீழே ஆழங்கள்ல போனாலும் கரைந்து போகாத ஒரு தன்மையை வேத வார்த்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் என்பதுல மாற்றமில்லை. மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த நாளில எல்லாவற்றிலும் உங்களை தப்புவிப்பதற்கு இந்த வசனம் தான். இந்த வசனம் இல்லைன்னா ஜீவன் இல்லை, கிருபை இல்லை, வாழ்க்கை இல்லை. வசனம் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் பாடுவோமா? வாய்களை திறந்து மரணத்தை வென்றவரே, மாறிவிடம் மாணவரே, மரணத்தை வென்றவரே, மாறிவிடம் மாணவரே, வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே, ஆடுவேன் அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே, ஆடுவேன் அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்திரிப்பேன்,
இருக்கிறேன்னு சொல்லி சரியா மேப்பை போல ஜிபிஆர்எஸ் போல காட்டும், கண்ணாடி போல காட்டும். அந்த வசனம் தான் உன்னுடைய எல்லா கஷ்டத்துல இருந்து நீ இருக்கிற இடத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரும். ஆகார் வனாந்திரத்துல போன போது கர்த்தர் உனக்கு நான் வச்சுக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு திரும்ப இப்படி போ, இங்க இப்படி இரு, இது நிறைவேறுவதற்கு இரு என்று சொல்லி அவளை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதை போல இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் கர்த்தர் கொடுத்திருப்பீங்க. அது நிறைவேறும்படியாக நான் உங்க பாதத்தை பிடிச்சு நாங்க கேட்கிறோம்ப்பா. எல்லாருடைய வாழ்க்கையில உடைய வசனம் நிறைவேறட்டும். உடைய வார்த்தையினால நாங்கள் நிலை கொண்டு எங்க ஆத்மாவை வசனத்தினால மிக்ஸ் பண்ணி வைத்திருக்கும் போது கரைந்து போகாது. எந்த இந்த வியாதிகள், கஷ்டங்கள், கெட்ட செய்திகள், இழப்புகள் எது நடந்தாலும் உங்க வசனம் எங்களை கரைந்து போக வைக்காது. கர்த்தாவே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க இரத்தத்தினால கழுவி உங்க முத்திரையை போடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். உங்க பிள்ளைகளுக்கு பூர்ணமான நன்மைகளை கற்றுத் தந்து தேவன் அவர்களுடைய வீட்டுல குடிக்கொண்டிருந்து காரியங்களை வாக்கியப்படுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா நாட்களிலும் எல்லா சூழலிலும் எல்லா தேவ பிள்ளைகளோடும் குடும்பத்தினோடும் காரியங்களினோடும் நிறைந்து இருப்பதாக.